அரைகுறை இரவில் காலியாகிய வீட்டில் திடீரென குழந்தை சிரிப்பு கேட்டது. அங்கு குழந்தை யாரும் இல்லை. மாலை 11 மணிக்கு கார்த்திக் தனியாக காரில் மும்பையின் ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவே வழியாக சென்று கொண்டிருந்தான். சாலை வெறிச்சோடிப் போனது. வானில் நிலா மேகங்களால் மறைந்து ஒவ்வொரு நொடியும் இருள் அதிகரித்தது. ரேடியோவில் பழைய பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. திடீரென ரேடியோ சத்தம் கிறுகிறுவெனக் கேட்டது. பாடல் துண்டிக்கப்பட்டது. மெல்லிய பெண் குரல் ஒன்று வந்தது. "நீ இங்கே வரக்கூடாது." கார்த்திக் அதிர்ச்சியில் ரேடியோவை அணைத்தான். ஆனால் அவனது கண்ணாடியில் யாரோ கை வைத்தது போல ஒரு கைரேகை பளிச்சென்று தெரிந்தது. அவன் மூச்சு நின்றது. இது எப்படி சாத்தியம் என்று திகைத்தான். அவனைச் சுற்றி யாரும் இல்லை. ஆனாலும் காலடி சத்தம் காரின் பக்கம் நெருங்கியது. கார்த்திக் கண்ணாடி வழியாக பார்த்தான். தொலைவில் சாலையின் நடுவில் வெள்ளை உடை அணிந்த ஒரு பெண் நின்றிருந்தாள். முகம் இருட்டில் மறைந்திருந்தது. அவன் பிரேக் அடிக்க கார் சற்று விலகி நின்றது. அந்த நொடி பெண் காணாமல் போனாள். ஹல்லூசினேஷனா என்று தன்னை நம்ப வைக்க முயன்றான். ஆனால் ரிவர் விவ் மிர்ரர்கள் அவள் அவனது பின்னிருக்கையில் அமர்ந்திருப்பது தெளிவாக காட்சி தந்தது. கார்த்திக் கத்தினான். கார் தானாக அணைந்தது. சாலை முழுவதும் இருள். அவன் வெளியேற ஓடியான். பின்புறம் சிரிப்பு சத்தம். ஹா ஹா ஹா. அவன் ஓடியபோது சாலையின் பக்கத்தில் தடுமாறி விழுந்தான். மயங்கி கிடந்தான். சற்று நேரத்தில் ஒரு லாரி ஓட்டுநர் அந்த காரை பார்த்தான். கார் காலியாக இருந்தது. ஆனால் பின் இருக்கையில் வெள்ளை உடை அணிந்த பெண் மெதுவாக சிரித்துக் கொண்டிருந்தாள்.